பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நேற்று இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம தியானிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகத்தில் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்தேயு 1-2 அதிகாரங்கள்லேயும் அந்த சம்பவங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸோ இந்த செய்தி இயேசு கிறிஸ்து பிறப்பார்ன்ற செய்தி யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதுன்னா, முதலாக அறிவிக்கப்பட்டது இயேசுவை பெற்றெடுக்கப் போகிற அவருடைய தாயாகிய அன்னை மரியாள் அவங்களுக்கு தான் முதல்ல அந்த செய்தி அறிவிக்கப்படுது. ஏன்னா அவங்க தான் கர்ப்பம் தரித்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டது. அவங்க தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி இதோ ஆண்டவருடைய அடிமை என்பதை அவங்க ஒத்துக்கொண்டு அவங்க அந்த பாத்திரத்துக்கு தயாராக மாறுறாங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை இன்னொரு நம்ம தியானிப்போம். அடுத்து அறிவிக்கப்பட்டது யாருன்னா, யோவான் ஸ்நானனுடைய தாயாராகிய எலிசபெத் அவங்களுக்கு அன்னை மரியாள் மூலமாக அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்ன்ற செய்தி அறிவிக்கப்படுது. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா, இந்த வான சாஸ்திரிகள். இவங்கெல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கிழக்கிலிருந்து வந்திருக்காங்கன்றது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒரு யூதர்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறவர் என்ன சொல்ல போனால் மேசையா என்றவர் வரப்போறன்ற செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்களாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள். ஆனால் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க கர்த்தரை தேடுறாங்க போல. அதனால் அந்த செய்தி அவங்களுக்கு வானத்திலே தோன்ற நட்சத்திரத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டு அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற செய்தி அறிவிக்கப்படுது. அதை குறித்து இன்னொரு நாள் நம்ம ரொம்ப விரிவாக தியானிப்போம். அடுத்து அந்த செய்தி யார் அறிவிக்கப்படுதுன்னா, மந்தையில் உள்ள மேய்ப்பர்களுக்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுது. ஏன் அந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுதுன்றதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ராக்காலத்தில் ஆடுகளை அந்த மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருந்தாங்க. தன் தூக்கத்தை விட்டு ஆடுகள் நலனுக்காக அங்கே இருக்கிற துஷ்ட மிருகங்களிலிருந்து அந்த ஆடுகளை பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி வசதிலாம் அன்றைக்கு இல்லை. ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அன்றைக்கு அதுவும் ரொம்ப குளிரான சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஆடுகளை காக்க வேணும், அதை மேயணுன்றதுக்காக அவர்கள் தியாகம் செய்து இரவு முழுக்க கண் விழித்து துஷ்ட மிருகங்களிலிருந்து அந்த ஆடுகளை எல்லாம் பாதுகாத்து அவங்க அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்காங்க. இது இன்டைரக்டாக ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கணுன்றது நமக்கு சொல்லுது பாருங்க. ஒரு மேய்ப்பன் தன்னலம் கருதாதவனாக இருக்கணும். அந்த ஆடுகள் தன்னிடத்தில் உள்ள கர்த்தர் ஒப்படைத்த அந்த ஆடுகள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மேய்ப்பர்கள் அன்றைக்கு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இதுக்குள்ள நம்ம ரொம்ப விலாவரியாக போகலாம் இன்னொரு நாள். பட் இன்றைக்கு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அந்த மேய்ப்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற செய்தி அறிவிக்கப்படுது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா அந்த அரண்மனைக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற செய்தி அறிவிக்கப்படுது. எப்படின்னா, இந்த கிழக்கிழந்த வந்த ஞான சாஸ்திரிகள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவர்களை வழிநடத்தி வந்த நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு. இப்போ அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், ராஜா பிறக்க போகிறார். ராஜா எங்கே பிறப்பார்? கண்டிப்பாக அரண்மனை தான் பிறப்பார். அப்போ அங்கே விசாரிச்சிருப்பாங்க, இங்கே அரண்மனை எங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த ஏரோதின் அரண்மனை எல்லாம் காமிச்சோன்னா அந்த ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு அங்கே போகிறாங்க. ஏன்னா ராஜா அங்கே தானே பிறப்பாருன்னு. அப்போ அவர் ஏரோது ராஜாவுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்ன்ற செய்தி அறிவிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் அந்த வானத்தின் அந்த நட்சத்திர வழிகாட்டு நட்சத்திரம் மறைய வச்சாரு. அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு போய் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஸோ இத்தனை பேருக்கு அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட யாருக்கு இன்னும் அறிவிக்கப்படலைன்றதை நம்ம நீங்கள் தியானிப்போம். யாருக்கு அறிவிக்கப்படல நல்லா யோசித்து பாருங்க. எங்கே முதல்ல அறிவிச்சிருக்கணும், எங்கே அறிவிக்கப்படலை, அதுதான் நம்ம இன்றைக்கு யோசிக்க போகிறோம். எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாருன்ற செய்தி எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. ஆக்சுவலி நான் தியானித்து கொண்டிருக்கும் போது தான் தெரிஞ்சது, முதலாக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்ன்ற செய்தி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடமே எருசலேம் தேவாலயம் தான். ஏன்னா நான் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்ப வரேன்னா என்னோட சொந்தக்காரங்கள்லாம் சொல்லலாம் நான் வீட்டுக்கு திரும்ப வர போகிறேங்கன்னு. ஆனால் முதல்ல நான் எங்கே தெரியுமா சொல்லுவேன்? என்னுடைய வீட்டுக்கு தான் முதல்ல சொல்லுவேன். தேவனுடைய வீடு ஆலயம். முதலாக தேவ தூதர்கள் தோன்றி அந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார்ன்ற செய்தியை சொல்லியிருக்கணும். ஆனால் ஆலயத்துக்கு சொல்லப்படவே இல்லை.
அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் யார்? அவன்தான் ஜனங்களின் பாவத்திற்காக கடவுளிடத்துல மன்றாடுகிறவன். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஒரு திரை சேலை மூடி இருக்கும். எல்லா மனுஷனும் கடவுள் நெருங்க முடியாது. அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் பலவிதமான எல்லா விதமான பலிகள்லாம் செலுத்தி முறைமைகள்லாம் முடிச்ச பிறகுதான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த திரைச்சேலைக்குள்ள போய் அந்த 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 சிங்காசனத்தின் மீது, அந்த கிருபாசனத்தின் மீது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஊத்தணும். இது பெரிய ஒரு சம்பிரதாயம். அப்போ ஜனங்களின் பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவன் அந்த பிரதான ஆசாரியன் தான். இன்னும் சொல்ல போனா ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவன் தான், அம்பாசிடர் அவன் தான். ஆனா அவனுக்குத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கணும், ஆனா அறிவிக்கப்படலை. இன்றைக்கும் வெளிநாட்டில இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின்ல இருந்து ஏதாவது ஒரு அதிபர்கள் இந்தியாவுக்கோ மற்ற தேசத்துக்கோ போறாங்கன்னா முதலாக அந்த தேசத்தில் இருக்கிற அம்பாசிடர், அங்க இருக்கிற அம்பாசிடர் தான் முதலாக அறிவிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அங்க அவங்களுடைய பிரதிநிதியா அந்த நாட்டில் இருக்காங்க. ஆனா பரலோகத்தின் பிரதிநிதியாக இருந்த இந்த தேவாலயம், பரலோகத்தின் அம்பாசிடராக நியமிக்கப்பட்ட இந்த பிரதான ஆசாரியனுக்கும் ஆசாரியர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற செய்தி அறிவிக்கப்படாதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் அதுதான் உண்மை. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற செய்தியை அறிவிக்கல. ஏரோது ராஜா ரொம்ப கொடுமையான ராஜா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுங்கன்னு சொல்லி கட்டளையிட்ட ஏரோது ராஜாவுக்கு கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்ற, மேசியா பிறக்கிறார் என்ற செய்தியை அறிவிக்கிறாரு. ஆனால் அவருடைய வீடு என்று சொல்லப்பட்ட எருசலேம் தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்ற செய்தி அறிவிக்கப்படலை. அங்க பிரதான ஆசாரியனாக கர்த்தருடைய அடுத்த ஸ்தானத்தில் இருந்த மனுஷருடைய பாவங்களுக்கெல்லாம் அந்த கர்த்தருடைய கிருபாசனத்துல போய் முறையிட்ட, இன்னும் சொல்ல போனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடையே ஒரு பாலமாக இருந்த பிரதான ஆசாரியனுக்கு அறிவிக்கப்படல இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா பிறக்க போகிறார் என்பது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த ஏரோது ராஜா கிட்ட இந்த ஞான சாஸ்திரிகள்லாம் போய் மேசியா பிறக்க போறார், வானத்துல ஒரு நட்சத்திரம் தோணுனாங்க, அது வழிநடத்துச்சு நாங்க பார்த்தோன்னு சொல்லும் பொழுது ஏரோது ராஜா தான் கூப்பிட்டு அங்க இருக்கிற பிரதான ஆசாரியனும் வேதபாரர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, மேசியா ஒருத்தர் பிறக்க போறாராமாப்பா, எங்கப்பா பிறக்க போறான்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, வேதத்தில் அங்க அன்றைக்கு இருந்த மக்களுக்கு, இன்றைக்கு நம்ம பைபிள் இருக்கிற மாதிரி அன்றைக்கு இருந்த மக்களுக்கு டோரா என்ற நூல் இருந்தது, இன்னும் அவங்களுக்கு ஆகமங்கள் நிறைய இருந்தது. அந்த அந்த எல்லா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் வாசித்து பார்த்து சொல்றாங்க, பெத்லஹேமில் தான் அவர் பிறக்க போறான்ற விஷயத்தை சொல்றதே இந்த வேத பாரகர்கள் தான். அப்ப மேசியா பிறப்பார், எங்க பிறக்க போறார்ன்ற விஷயம் அந்த வேத பாரர்களுக்கு தெரியும், பிரதான ஆசாரியனுக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து மேசியா பிறக்க போகிறார் என்ற செய்தி அபிஷியலாக பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை யோசித்து பாருங்க. தேவன் தங்கும் ஆலயம் இது என் வீடு என்று சொன்ன எருசலேம் தேவாலயத்துல தேவ தூதர்கள் தோன்றல, மாறாக அன்னை மரியாளுடைய வீட்டுல தோன்றினாங்க தேவ தூதர்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியில இந்த தேவ தூதர்கள் தோன்றி, நிறைய தேவ தூதர்கள் தோன்றி கர்த்தர் பிறக்க போற என்ற செய்தியை சொல்லி அவர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எருசலேம் தேவாலயத்தில் தான் கூட்டமான தேவதூதர்கள் இறங்கி அங்கதான் தேவனை ஆராதித்து மகிழ்ந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறக்க போற என்ற செய்தியை சொல்லிருக்கணும். ஆனா சொல்லல. ஏன் சொல்லல? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தேவாலயம் அவர் விரும்ப தகுந்த மாதிரி இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் அப்படி கர்த்தர் செஞ்சார் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா உங்களுக்கு அதை நான் விளக்க விரும்புகிறேன். என் தியானத்திற்கு என் சிந்தைக்கு வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை பற்றி அதிகமாக தியானிங்க. ஒரு பிக்சர் வரைகிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு பிக்சர் வரையணும்னா சென்டர் ஃபோக்கஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் தான் அந்த பிக்சருக்கான ஹீரோ அங்கே இருப்பார். மற்ற பற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களெலாம் வரைவாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதுமே எங்கே இருக்குன்னா, ஒரு பிக்சர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பிக்சருடைய யார், அந்த பிக்சருடைய ஹீரோ, அந்த 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 நபரை சுற்றி தான் ஃபோக்கஸ் முழுவதுமே இருக்கும். மற்றவங்களாம் வரைவாங்க, ஆனால் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிக்சர் யாரை பற்றி சொல்லுதோ அவங்களுக்கு தான் சென்டர் ஃபோக்கஸ் கொடுக்கப்படும். இது ஆர்டிஸ்ட் ஆகிற யாரை கேட்டாலும் தெரியும்.
அது மாதிரி பார்த்தா ஒரு ஆலயத்தினுடைய சென்டர், அந்த ஆலயத்தின் தேவாலயத்தினுடைய ஃபோக்கஸ் யாருன்னா கர்த்தர் தான். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை ஃபோக்கஸ் பண்ண மக்களுக்கு தங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்களே ஒழிய கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணலை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நீங்க அவமானப்படுத்தி ஒரு தாய் தகப்பனை ஒருத்தன் கனம் பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணனா கூட பரவாயில்ல, அவங்கள பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலா நீ ஆலயத்துக்கு காணிக்கையா கொடுத்துட்டு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றியே, இந்த கற்பனை யார் கொடுத்ததுன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கற்பனைகளையும் சட்டதிட்டங்களையும் அவரை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கடைபிடிக்காம நீங்க உங்க சொந்தமான உங்களை நிறுத்துவதற்கான கட்டளைகளை கொடுக்குறீங்களே, இது தப்பு இல்லையா? ஆலயம் யாருடையது? கர்த்தருடையது இல்லையா? ஆனா அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை நிலைநிறுத்திக்க பார்த்தாங்களே ஒழிய கர்த்தர் பக்கமா அந்த ஜனங்களை சரியா வழிநடத்தல. கர்த்தரை அவர்களுக்கு காண்பிக்க தவறிட்டாங்க அன்றைக்கு இருந்தவர்கள். நேற்று கூட நம்ம தான் தியானித்தோம், அதுதான் நம்ம பார்த்தோம். என் வீடு ஜெப வீடு, அதை கல்லர் குகையாக மாற்றிட்டீங்கன்னு கர்த்தர் சொன்னதுக்கான காரணம் அதுதான். எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தணுமே ஒழிய ஊழியர்களை மையப்படுத்துவதோ தன்னை தக்க வைப்பதற்காக ஊழியம் செய்வதோ சரியான ஊழியமாக இருக்க முடியாது. அதை தேவன் புறக்கணிப்பார். கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தேவ தூதர்கள் தோன்றி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க தெரியுமா? மேய்ப்பன் என்பவன் அப்படியாதான் இருக்கணும். ஒரு மேய்ப்பன் யார்? தன் மந்தையை துஷ்ட மிருகங்கள் தப்புவித்து கண் விழித்து பார்த்து தன்னுடைய நலனை கெடுத்துக்கொண்டு அந்த துஷ்ட மிருகத்தை எதுவும் அந்த ஆடுகள் அண்டிடக்கூடாது என்று சரியான வழியில் நடத்துறவன் தான் மேய்ப்பன். ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டிய இந்த பிரதான ஆசாரியன் கர்த்தர் பக்கமா தன் ஜனங்களை வழிநடத்தல. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வருத்தப்பட்டு சொல்றாரு, இந்த சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றதில்ல, மற்ற மனுஷங்களையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நீங்க விடுறதில்லை. எவ்வளவு வருத்தம் பாருங்க. கர்த்தர் அந்த ஆலயத்தை புறக்கணித்தார். அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்களை புறக்கணித்தார். அங்க இருக்கிற வேதபாரர்களை புறக்கணித்தார். பைபிள் நல்லா தெரியும். ஆனா கர்த்தரை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு தன்னை நிலைநிறுத்திக்க பார்த்தாங்க அன்றைக்கு இருந்த ஊழியர்கள். அதாவது அன்றைக்கு இருந்த மெய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த பிரதான ஆசாரியனும் இந்த வேத பாரலும் பரிசேயர் கூட்டம். இன்றைக்கு நாம என்ன பண்றோம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை யாரை மையப்படுத்தி இருக்கு? நம் வாழ்க்கையில யாருக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துறோம்? யாரை நம்பி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்முடைய ஃபோக்கஸ் யாரு? நம் வீடா இருக்கலாம், நம்முடைய ஃபோக்கஸ் யாரு? நம்முடைய ஒரு சர்ச், அதோடைய ஃபோக்கஸ் யாரு? அதோடைய ஃபோக்கஸ் யாரா இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். கடைசியா ஒரே ஒரு வருத்தமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையிலே மரித்தார், தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, ஆனால் அவர்கள் சிலுவையில் மரிக்கல. ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணா, நோயை சுகமாக்குனா, எல்லா கர்த்தருடைய அற்புதங்களையும் செய்து காட்டினா, அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் கர்த்தர் தான், அவன் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. தயவு செய்து இன்றைக்கு சிந்திப்போமா? என் சிந்தையில வந்தது இது, நீங்க இது அதிகமா தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்றதை யோசிங்க. ஸோ இன்றைக்கு மேய்ப்பர்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல மேய்ப்பர்களாக கர்த்தரை துதிப்போம். பாரப்பட்டு ஜனங்களுக்காக பாரப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து இந்த மக்களை எப்படியாவது கர்த்தர்கிட்ட கொண்டு சேர்க்கணும், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்ற மேய்ப்பர்கள் ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போம். அதே நேரத்தில் தன்னை பெருக்கிக் கொள்ள, தன்னை நிலைநிறுத்தி கொள்ள, தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள ஜனங்களை தப்பான வழியில் வழிநடத்துகிற அந்த போதகர்களோ இல்லை அந்த ஊழியர்களோ மனம் மாறணும்னு கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்.